மீனாவுடைய அம்மா சந்திராவும் சரி சீதா பார்த்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வரப்போ வந்துட்டு வெளியில ஸ்லிப்பர் கழட்டி விட்டு நின்று போய் கரெக்டாக வந்துட்டு உள்ள பெரிய சத்தமா இருக்குது. ஏன் என்னை நம்பி தானே நீங்க கூப்பிட்டு வந்தீங்க, இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அக்காட்டி மாமாட்டி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இவ்வளவு தூரம் மறுபடியும் திரும்ப எங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா என்னங்க இருக்கும்? ஏன் நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் நான் நம்பி தானே வந்தாருன்னு பேசுறாங்க. இங்க பாரு, நம்மளால நம்பாட்டி நீங்க வந்து தானே ஆகணும், அதான் உன் தலையெழுத்து. அதை விட்டு என்ன பண்ண போற நீ? ஏன் இப்ப வந்து வரலனா கொஞ்ச நாள் கழிச்சு நான் கூப்பிட்டா கூட நீ வரதான போற. உனக்கு வழி என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற சைஸுக்கு உங்க வீட்டுல போய் உன்னால வாழ முடியுமா? அது மட்டும் இல்லாம உன் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் தம்பி அந்த வீட்டுல தான் இருப்பான். அப்படி இருக்க போது கொண்டு வீட்டுல போய் உன்னால இருக்க முடியுமா? பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு நான் கூப்பிட்டா நீ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு போற. இதுல எப்ப பார்த்தாலும் மாமா அக்கான்னு சொல்லிட்டு இங்க பாரு, அவங்க பார்த்தாவே எனக்கு எரிச்சலா வருது. தேவையில்லாம வந்து நம்ம வீட்டுல பிரச்சனை கூடாது. இனிமேல் உங்க அக்காவும் நீ போய் பார்க்க கூடாது, உங்க மாமா பத்தி இங்க பேசவே கூடாது, பாத்துக்கோ, மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னங்க அருண் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கிறேன் இல்லைன்னா கிளம்பி போயிட்டு ஆனா மறுபடியும் வந்து நான் கூப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கராரா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நான் மீனாவுடைய முகமே மாறுது. இதை கேட்டு சந்திரா அழுறாங்க. மாமா கொஞ்சம் அமைதியா என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம நம்ம பேசுறத விட்டு மட்டும் கேட்டு நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாதுல, கொஞ்சம் அமைதியா என்னன்னு போய் நான் கேட்கறேன்னு சொல்றாங்க. வேண்டாண்டி நம்ம கிளம்பலவா, நான் உங்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போய் என்ன பேசினாலும் மாப்பிளைக்கு காது கொடுத்து கேட்கவே போறதுல அவருக்கு தேவையில்லாம சக்கரம் தான். நம்ம சீதாவை தனியா கூப்பிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி, வா நம்ம போலவா, வந்து நேரம் சரியில்லவா போல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய அம்மா கூட்டிட்டு போறாங்க. ஆனா மீனா மனசே இல்லாம தான் இருக்கு. அடுத்து இங்க வந்துட்டு அருண் மறுபடியும் வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. பேசுறது மட்டும் இல்லாம சீதா மேல மறுபடியும் கை வைக்கிறாங்க. கை வைக்கிறப்ப சீதா ஏத்து பிடிக்கிறாங்க. என்ன கை ஏத்து பிடிக்கிறவங்க உங்க அக்கா மாமாவும் உனக்கு வந்துட்டு அவ்வளவு தூரம் தெம்பு கொடுத்துருக்காங்களா? என்ன இப்ப நம்ம ரெண்டு அவங்க அடிச்சா வந்தவங்க கேட்க போறாங்க. எப்படி அடி வாங்கிட்டு அப்புறம் அழுதுட்டு தான் உங்க அக்கா தான் கால் பண்ண போறேன். இங்க பாரு, இன்னொரு கால உங்க அக்கா வீட்டுக்கு கால் பண்ணி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அன்னைக்கு மாதிரி அமைதியா போயிட்டு இருக்க மாட்டேன், வந்து கூப்பிட மாட்டேன், போனா அப்படி நீ போயிட வேண்டியதா, கையை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதுக்கு கை எடுக்கணும், நீங்க ஃபர்ஸ்ட் கையை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லிட்டே இருக்க, ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கை எடுத்து அடிக்க வராங்க. அப்பவும் தடுக்கிறாங்க. என்ன கையை பிடிச்சிட்டீங்கன்னா என்ன அடிக்க முடியாது நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க கை வாங்குறாங்க. அப்போ சீதா திரும்பி பிடிச்ச கையில நல்லா திரும்பி விட்டு அடிக்க குத்துறாங்க. கொடுத்து என்ன இன்னும் யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. மாஸ்டர் தான் சொல்றாங்க. மாஸ்டர் எந்த மாஸ்டர் சொல்லி கேட்கறாங்க. கரெக்டா மாஸ்டர் தான் சொல்றாங்க. என்ன நினைச்சிருக்கீங்க, டெய்லி நான் வந்து எங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படி நேரம் வீட்டுக்கு வந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்ப வந்து திரும்ப அடிக்க ஆரம்பிச்சீங்களா, அப்போ ஏதாவது முடிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் கரெக்டா கிளாஸ் போயிட்டு இருக்கேன். சரியா, இனிமேல் நீங்க ஒரு அடி அடிச்சீங்கன்னா திரும்ப நானும் ஒரு அடி அடிப்பேன், 4 அடி வச்சீங்கன்னா நானும் திரும்ப 4 அடி அடிப்பேன். சரிங்களா, நீங்க அடிக்கிறது வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப்டி. நீங்க அடிச்சு நீங்க திரும்ப எனக்கு அடி வாங்கி உங்களுக்கு தான் ஆகணும். வெளியில போய் கூட சொல்ல கூட முடியாது பாத்துங்க. அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களை எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்க மறுபடியும் கை வாங்குறாங்க. இங்க பாரு, நான் விளையாட்டு நான் சொல்லல, தேவையில்லாம மேல கை வச்சு நீங்க தேவையில்லாம அடி வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அடிச்சு வேணிக்கு அடிச்சுட்டு என் வீட்டு வந்துட்டு ஏன் சாப்பாடு சாப்பிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்றாங்க. என்ன உங்க சாப்பிடுறீங்க, நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே இந்த வீட்டுக்காக வந்துட்டு பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்ப சம்பாதிக்கிறது திமிர்ல பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாருங்க, நான் திமிர்ல எல்லாம் ஒன்றும் பேசல, நீங்க பேசுறதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். என் வீட்டுல வந்துட்டு என் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எனவே திரும்ப குடிப்பேன்னு சொன்னா அதுக்கு தான் நான் சொன்னேன், நானும் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்க பேசுற விதம் வந்து நான் பதில் சொல்ற மாதிரி இருக்குது, நான் சொல்ற பதில் உங்களுக்கு பிடிக்கணும், அது நான் என்ன பண்ண முடியும், அப்ப நீங்க கேள்வி கேட்காம இருக்க, இது மாதிரி பிரச்சனை பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. கூட பேசுற அளவுக்கு உனக்கு திமிர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது பேர் திமிரெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க வாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட வாழ பிடிக்கலனா என்னை விட்டு வரும், நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். தேவையில்லாம மறுபடியும் வந்து வீட்டுல அங்க வந்து நின்றுட்டு நீங்க வாழ இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேசி வீட்டுக்கு கூட்டு வந்து மறுபடியும் வந்து எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. விடுங்க, நான் கிளம்ப வீட்டுக்கு சொன்னாங்க. அப்படி எல்லாம் விட முடியாது, உனக்கு எனக்கு கல்யாணம் இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களா? இதே மாதிரி நானும் நீங்க அமைதியா போயிட்டு இருக்கப்ப நான் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா நீங்க ஓகே ஒத்துப்பீங்களா? இல்ல உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன வாயில ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு சொல்றாங்க. எது ஓவராலா போல, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பா இருக்குது, சொன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை இருக்காது, நான் என்ன சொல்றேன் அதை கேட்டு இருக்கிறேன். இந்த வீட்டுல என்ன டைம் போயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. நீ இந்த சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு இருக்க முடியாது, நான் என்ன உங்க பேச்சு கேட்காம போயிட்டேன், எல்லாம் கரெக்டா நான் அவரு பண்ணிட்டு தான் இருக்கேன். தேவையில்லாம நீங்க தான் காலையில இருந்து எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு கோமா சீதா கிளம்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆச்சு டியூட்டிக்கு. அடுத்த வந்துட்டு எங்க சீதா வெளில கிளம்பி போறதை கரெக்டாக மீனாவும் பாக்குறாங்க. அம்மா இங்க போருமா, இந்த மீனா பக்கம் இப்பதான் சீதா ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்காமா, ஒரு கால் பண்ணுமா, வெயிட் பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. கால் பண்ணிக்கிறாங்க. கால் பண்றாங்க. அக்கா சொல்லுங்க கால் சொல்லி பேசுறாங்க. சீதா ஆட்டோ ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேயே இறங்கி நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்ன சின்னதா இருக்கியா, நீ பாத்து எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நீ ஒரு நிமிஷம் எடுத்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து அப்புறம் வந்துட்டு மீனா போறாங்க. ஆட்டோ கட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அம்மா நீ எப்படிமா அக்காவோட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் அக்காவோட இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இன்ன வரைக்கும் என்ன நடந்து வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அம்மா உம்சா மீது நம்ம பக்கத்தில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படி பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மீனா கோவிலுக்கு கூட்டு போறாங்க. அவங்க கூட்டு போனோம் வந்துட்டு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வந்து உட்காராங்க. நான் சொல்லுமா என்ன சொல்ல வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வீட்டில் உங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையாமா அப்படின்னு சொல்றாங்க. சும்மா மறைக்காத, நான் வருத்தப்படுவேன் மறைக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா வந்துட்டு என்ன அருண் மறுபடியும் திருந்த மாதிரி தெரியல, மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நீச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டுனா ஐயோ தேவையில்லாம இதுக்கு நீங்க சேர்த்து கஷ்டப்படாட்டி நம்ம கல்யாணத்துல இப்படி ஆயிடுச்சு, இதுக்காக அக்காட்டி இதெல்லாம் சொல்லாட்டி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சீதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீதா அங்க ஒரு உண்மையை சொல்லு, மாப்பிள்ளை மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு, அடிச்சாரா நீ அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் அடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு என்னது நடக்குது அப்படின்னு கேட்கிறப்போ அங்க வரக்கா சும்மா ஏதாவது உங்களை பேசக்கூடாது, மாமாட்ட பேசக்கூடாது, எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனீங்க மறுபடியும் வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். அம்மா ஒரு நாள் பிரச்சனை பண்ணா பரவாயில்ல, 2 நாள் பிரச்சனை பண்ணா பரவாயில்ல, எப்பவுமே டெய்லியுமே இதே பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு என்னமா டெய்லியும் அழுதுட்டு இருக்க சொல்றீங்க. இப்போ எனக்கு ஏதாவது வேலை இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் ஆயிடுச்சு, அதை விட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டு நான் இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் எதுவும் ஃபீல்லாம் பண்ணல, அப்படியே இருந்தாலும் அவர் மேலே கை வச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் தானே கேட்டீங்க, அதுக்கப்புறம் நடந்தது நீங்க பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை, அதுக்கப்புறம் அடிக்கிற கையும் ஒன்று சொல்றாங்க. இதை பார்த்து மீனா கோவம் வந்து அப்படி எந்திரிக்கிறாங்க. அக்கா டென்ஷன் ஆகாதக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நீ மாமா என்னை கொண்டு போய் கராத்தே கிளாஸ் எடுத்து நல்லதாக போச்சு, அவர் கை ஓனாரு, நான் கையை திரும்ப பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுடைய அம்மா கேட்கறாங்க. ஆமா அவனுக்கு தெரியாது இல்ல, அக்காவும் மாமா வந்துட்டு என்னைய கொண்டு போய் என் கிளாஸை கராத்தே கிளாஸ் சேர்த்து விட்டுருக்காங்க, நான் அங்கதான் இருக்கேன், அங்கதான் நான் போய் கத்துட்டு இருக்கேன். அம்மா அவர் அடிக்க கை ஓனாரா, உடனே எதிர்த்து பிடிச்சேன், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஊன்னு பேசினாரு. அதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, நான் கராத்தே போடுன்னு சொன்ன மனுஷன் அப்படியே ஆகிட்டாரு, அதனால அவர் இனிமேல் மேலே கை வைக்க மாட்டாரு, கை வச்சாலும் வந்துட்டு அவருக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சீதா இது, ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் அனுசரிச்சு போறதோ குடும்பம்,
அவர் வந்து அடிக்கிறாரு கைவங்க நான் கரெக்டாக கிளாஸ் போயிருக்கேன் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் நீ வரைக்கும் இப்படி பேசிட்டு இருக்க இப்படி எல்லாம் நீ வந்துட்டு இருக்கீங்கன்னா நான் எப்படி எங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாக நான் வந்து எல்லா வேலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா நீ வந்து சும்மா ஏதோ பயந்துட்டு இருக்காது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவர் சும்மா மிரட்டி பார்க்குறாரு அவர் கண்ட்ரோலே நீ வச்சுக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒருத்தர் இல்லை நான் மட்டும் தான் சொல்லி தெரிஞ்சு போச்சு அதனால அவருடைய சந்தோஷம் கவலை டென்ஷன் எல்லாத்தையும் கூட இடத்துல காமிக்க முடியும் அதனால ஏதோ அவர் பண்ணிட்டு இருக்காருமா நீ எல்லாம் அதெல்லாம் கவலைப்படாம நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க எப்போ இருக்க மீனா எங்க பாரு ஏதாவது கிட்ட பண்ணி வச்சிடாது அப்படின்னு சொல்றாங்க என்னக்கா நான் தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ தான் சொன்னீங்க அப்படி வந்துட்டு இப்படி பயந்து பேசினேன்னு அர்த்தம் அதனால நான் தைரியமா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்துட்டு கிளம்புங்க நீங்க வாங்க போட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீ வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு